ஹலோ கணேஷே, அந்த மருந்தங்கடா. ஹலோ சோல்ஜர்ஸ். பொதுவாக ப்ராப்ளமாக இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே கான்ட்ரவர்சி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது அடியாக இருந்தாலும் சரி, மூவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பாட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லா விஷயமே ஏதாவது கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்கோம் இல்லையா? அந்த விஷயத்தில் நம்ம சின்ன வயசில் பார்த்து ரசித்த நம்ம டாம் அண்ட் ஜெர்ரிக்குமே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்குது. அந்த கான்ட்ரவர்சியில் இது ரெண்டுமே சிக்கி இருக்குது. ஸோ அந்த கான்ட்ரவர்சி என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ட்ரவர்சி உண்மைதானா இல்லை அது உருட்டா அப்படின்ற பற்றி தான் இந்த இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு எபிசோட் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. கான்ட்ரவர்சி 1, ரேசிஸ்ட் கார்ட்டூன். பொதுவாக ப்ராப்ளம் அடைஞ்ச எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பாக கான்ட்ரவர்சின்ற விஷயத்தில் ஏதாவது சிக்கும். அது நடிகர், நடிகை, மூவிஸ், கேம்ஸ் மட்டும் இல்லாமல் கார்ட்டூன்ஸ்லையுமே இந்த விஷயம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியில் தான் நம்ம டாம் அண்ட் ஜெர்ரியுமே சிக்கியிருக்கு. அதில் முதல்ல பார்க்க போகிறது தான் இந்த ரேசிசம். சரியா சொல்ல அப்படின்னா, பழைய டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன்களில் முழுக்கவே அனிமல்ஸை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஹியூமன்ஸ் இடத்துலையுமே பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே காமிச்சிருந்தாலும் கால் மட்டும் தான் தெரியுமே தவிர ஆள் யார் அப்படின்ட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. சும்மா ஒரு கேரக்டர் நம்ம தான் காமிச்சிருப்பாங்க. அதில் முக்கியமான கேரக்டர் தான் இந்த டாமோட ஓனர் கேரக்டர், அதாவது இந்த உமனோட கேரக்டர். இந்த உமனோட கேரக்டர் வாய்ஸ் ஓவர் மட்டும் வருமே தவிர மற்றபடி ஃபேஸை காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே எபிசோடில் மட்டும் இந்த உமன் யார், இந்த உமன் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ஒரே ஒரு எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரே ஒரு ஷார்ட்டில். அது எந்த எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டர்டே ஈவினிங் பூஸ் அப்படின்ற எபிசோடில் தான் இந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். இந்த ஒரே ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உமனோட ஃபேஸ் சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. இது இங்கே ஸ்லோ மோஷன் போட்டு கரெக்டாக நேரத்தில் பாஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த உமனோட ஃபேஸ் உங்களுக்கு பக்காவாக தெரியும். அந்த ஃபேஸ் தான் இது. இந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு அமெரிக்க கருப்பின பெண்மா இருக்கிறதுனாலையும், மேலும் அந்த ஃபேஸை இவங்க காமெடிக்காக விசித்திரமாக வச்சிருந்ததுனாலையும் இதுக்கு பல எதிர்ப்புகள் அதனால கிளம்ப ஆரம்பிச்சிருந்தது. ஆக்சுவலி இது ஒரு தியேட்ரிக்கல் கார்ட்டூன். இந்த எபிசோட் ரிலீஸ் ஆன டைமில் டிவியில் அந்த அளவுக்கு கிடையாது. கார்ட்டூன்ஸை தியேட்டரில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு காலத்தினாலேயே தியேட்டர்லேயே இதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்திருக்கு. டாம் அண்ட் ஜெர்ரிக்கு பிடிச்ச கார்ட்டூன், ஆனால் இதில் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ரேசிஸ்டாக அந்த கண்டென்ட்டை விற்கணும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டுருந்தாங்க. நம்ம ஊரில் எப்படி ஜாதி மத பிரச்சனைகள் இருக்கோ அந்த மாதிரி அந்த ஊரில் ரேசிசம், அதாவது ஒயிட் பிளாக்ஸுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதனால இந்த விஷயம் மிகப்பெரிய பிரச்சனை மாறிடுது. ஆனால் டாம் அண்ட் ஜெர்ரி கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி விற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ரேசிசத்தையும் தாண்டி ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இவங்க இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாம் அண்ட் ஜெர்ரி பொதுவாக பேசாது, ஆனால் அது சுற்றிக்கிற கேரக்டர்ஸ் பேசும் இல்லையா? அந்த விதத்தில் இந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லில்லியன் ராண்டால்ஃப். இவங்க தான் அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்களுமே ஒரு பிளாக் அமெரிக்கன் தான். என்ன சொன்னா அப்படின்னா, டாம் அண்ட் ஜெர்ரி உருவாக்கி இருந்த மெட்ரோ கோல்டன் ஸ்டுடியோவில் ஒட்டுமொத்த ஸ்டாஃப்லேயே இரண்டாவது கருப்பின பெண் இவங்க தான். அதுவும் பர்மனன்ட் ஸ்டாஃப் இவங்க மட்டும்தான். இவங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு தவிர கருப்பின ஆட்களை அவங்க ஸ்டுடியோவில் சேர்த்துக்கவே இல்லை. சரி, ஓகே, இவங்க அந்த வாய்ஸ் கொடுத்ததுனால தான் அந்த கேரக்டரை இவங்க ஒரு கருப்பின பெண் மாதிரி அந்த கார்ட்டனை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் அந்த இடத்துல இந்த மாதிரி விற்கப்பட்டிருந்தது. ஸோ மற்றபடி வேணும்ட்டே விற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்காக கார்ட்டூன்ஸ் ரேசிசம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலத்து கார்ட்டூன்ஸில் ரேசிசம் அப்படின்றது பெருசாக இருந்துச்சு. அதான் சொன்னால் அப்படின்னா முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் ஒயிட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒயிட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அந்த கால கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருந்திருக்கும். அதை தவிர்த்து பிளாக்கோ இல்லை அப்படின்னா ஏஷியனை பேஸ் பண்ண மற்ற கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ரொம்ப டம்மியாகவும் ரொம்பவே அறிவில்லாத அரக்கர்கள் மாதிரி தான் அந்த கால கார்ட்டூன்ஸில் விற்கப்பட்டிருந்திருக்கும். இது மிக்கி மவுஸில் இருந்து அந்த காலத்தில் வந்த லூனி டூன்ஸ் வரைக்குமே நிறைய இடங்களில் விற்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே டாம் அண்ட் ஜெர்ரிக்கு இதனால் பயங்கர எதிர்ப்பு அந்த டைம் கிளம்ப ஆரம்பிச்சிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் அமேசான் பிரைமில் டாம் அண்ட் ஜெர்ரி ஷோவில் கீழே இந்த விஷயத்த நோட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை ரேசிசம் பற்றி இந்த காலம் தப்பாக இருக்கலாம், ஏன்னா ஒரு காலத்தில் அது காமனாக இருந்துச்சு, ஆனால் அது இப்போ தப்பு அப்படின்றதுனால கவனமாக இருந்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கை டாம் அண்ட் ஜெர்ரி கீழே அமேசான் பிரைம் அமெரிக்காவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் டாம் அண்ட் ஜெர்ரிக்கு இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கு. அது இப்போ வரைக்கும் தொடருதுன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அடுத்த பார்க்க போகிறது தடை செய்யப்பட்ட எபிசோட்.
இன்டர்நெட்டில் பொதுவாகவே பலர் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இது. டாம் அண்ட் ஜெரியில் பல எபிசோடு இருந்தாலும் அதில் ஒரு எபிசோடை மட்டும் அதை தடை பண்ணிட்டாங்க, அதை யாரையும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு தான் தமிழ்லேருந்து ஹிந்தியில் வரைக்குமே பலர் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையே உருட்டா இல்லையா அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த எபிசோட் எபிசோட் அப்படின்றத கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அந்த எபிசோட நேம் ப்ளூ கேட்ஸ் ப்ளூ. எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெரி தான் அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். கதையோட ஸ்டார்டிங்கில் டாமும் ஜெரியும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த டைம் ஒரு பொம்பளை கேட்டை பார்த்து டாம் ரொம்பவே அப்படியே மயங்கி போயிருக்கோம். சரியான தான் கௌஷிக் மாதிரி குறுக்க வந்து வில்லத்தனம் பண்ணுது அந்த பிளாக் கேட். டாம் அந்த பூனைக்காக பூ கொடுக்க முயற்சி பண்ணுது. ஆனா அந்த பூச் கேட் ஏற்கனவே பெரிய மாலையை அதுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மட்டும் சென்ட் பாட்டில் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு விலையோட சென்ட் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுக்கும். ஆனால் அந்த பூச் கேட் ஒரு லாரி நிறையவே சென்ட்டை வாங்கி கொடுத்துருக்கோம். இதனால விருப்பான மாட்டாம் கஷ்டப்பட்டு ஒரு டைமண்ட் ரிங்கை வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் பூச்சி ஏற்கனவே பயங்கரமாக சொல்லிக்கிற ஒரு பெரிய டைமண்ட் ரிங்கையும் வாங்கி கொடுத்துருக்கோம். இதனால விருப்பான மாட்டாம் கண்டிப்பாக காரை வாங்கி கொடுத்து அசைத்துடலாம் அப்படின்ட்டு தான் கிட்ட சொத்தெல்லாம் விற்று ஒரு கை ஒரு கால்னு விற்று அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு காரை வாங்கியிருக்கோம். ஆனால் அதை அடிச்சு கூட பூச்சி கேட் அதை விடவே ஒரு பெரிய காரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதனால டாம் மனம் வருத்தம் ஆகி தண்ணியை போட்டு போதை ஆகிடும். இதில் அவங்க பால் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் சீனை பார்த்தா அப்படின்னா தண்ணியை போட்டுக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். டாம் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கும். அப்போ ஜெரி அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் டாம் ஆசைப்பட்ட அந்த வெள்ளை பூனையை பூச்சி கேட் கலர் பண்ணி கூப்பிட்டு போயிடும். இதனால டாம் ரயில்வே ஸ்டேஷன் நடுவில் போயிட்டு சூசைட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஜெரி சொல்லி முடிச்சுட்டு இவன் எப்படி போனான்னு நமக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்க ஜெரியோட ஆளையும் இன்னொரு எலி கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். இதனால ரெண்டுமே தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தண்டவாளத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. அப்போ ட்ரெயின் சோட போட்டு அந்த எபிசோட அப்படியே முடிச்சிருப்பாங்க. இது பார்க்கறதுக்கு ஃபன்னியாக இருந்தாலும் ஒரு சில பேர் இதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் லவ் ஃபேஷன் தற்கொலை தான் பண்ணிக்கணுமா, இதெல்லாம் ஏன் குழந்தைங்களுக்கு காட்டுறீங்க, குடிக்கிறது லவ் பண்ணுறதெல்லாம் ஏன் குழந்தைங்க பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதனாலேயே இந்த எபிசோட் பயங்கர கான்ட்ரவர்சி ஆகிருந்தது. ஆனால் மற்றபடி கட்டப்பா பாகுபலியை கொண்ட மாதிரி முடிச்சிட்டாங்க, அவன் செத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் அந்த எபிசோட் முடிஞ்சிருக்காது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா டாம் அண்ட் ஜெரி எப்பயுமே ஸ்டாண்டர்ட் ஸ்பின் ஆஃப் எபிசோடுக்குள்ள கொண்டது தான். டாமோ இல்லை ஜெரியோ ஏதாவது எபிசோடில் இறந்து போயிட்டா கூட அடுத்த எபிசோட் அதுக்கு மறுபடியும் இவரோட தான் வந்துருமே தவிர அப்படியே அதுங்க செத்து போயிட்டு கதையை எப்போ முடிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் எல்லா எபிசோடும் நடக்கும். நான் சொன்ன அப்படின்னா இன்னும் சில எபிசோடுகள்லையுமே டாம் இறந்து போகிற மாதிரி தான் எபிசோடுக்குள்ள முடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்சிலாம் கிடையாது. பிரச்சனை டாம் ஆளாக எடுத்துக்கிட்டதும் சூசைட் பண்ணி நினைக்கிறதும் தான் இதெல்லாம் கான்ட்ரவர்சி ஆகிருந்தது. மேலும் இது சில பேரண்ட்ஸால் திட்டப்பட்டிருந்த தவிர இது பெருசாக பேனில் ஆக்கப்படலை. இதை தொடர்ந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் மற்ற எபிசோடை விட குறைவான நேரத்தில் தான் இதை ஒளிபரப்பு பண்ணாங்க. இதனால டர்ன் மீடியா வைல்டோட இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. உதாரணம் சொன்னால் அப்படின்னா இந்த எபிசோட் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் ப்ளூ கேட்ஸ் ப்ளூ இந்த எபிசோடை பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அதுவும் தமிழ் டப்பிங்கில் சன் டிவிலே இதை நான் பார்த்துருக்கேன். இதை சொன்ன அப்படின்னா கார்ட்டூன் நெட்வொர்க் செட்டாப் பாக்ஸ் வச்சா மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் சன் டிவியில் மாலை நேரங்களில் பவர் ஆஃப் கேர்ள்ஸ், ஸ்கூபிடு, டாம் அண்ட் ஜெரி அப்படின்ட்டு டபிள்யூட கடன்களை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு எபிசோடாக தான் இதுவும் போடப்பட்டிருந்தது. ஸோ இது கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டதை தவிர இது முழுக்க தடை செய்யலாம் படலை. ஆனால் பல யூடியூபர்ஸ் இதை தடை பண்ணிட்டாங்க, இவங்களால் பார்க்கவே முடியாது, இது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு விஷயத்தை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் சொல்ல முடியும்னா இது கான்ட்ரவர்சி ஆனாலும் டாம் அண்ட் ஜெரி ஷார்ட்ஸை டிவிடி ரிலீஸ் பண்ணும்போது கூட இந்த எபிசோட் அதில் அடங்கி இருந்தது. ஸோ இது மற்றபடி யாராலையும் பார்க்க முடியாத எபிசோட் அப்படிலாம் கிடையாது. இன்னும் கூட இது யூடியூப்பில் தான் இருக்குது, வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த பார்க்குற கான்ட்ரவர்சி டாம் அண்ட் ஜெரி மூவி. இது ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்சிலாம் இல்லை, ஆனால் இருந்தாலும் குறிப்பிட வேண்டிய ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாம் அண்ட் ஜெரி உருவாக்கப்பட்ட காலத்துலேருந்தே அது வெறும் ஷார்ட்ஸாக மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்ட்டு எம்ஜிஎம் முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் 1993 ஒரு மூவி ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணுறாங்க. அதுதான் டாம் அண்ட் ஜெரி தி மூவி.
இதில் டாம் அண்ட் ஜெர்ரி இல்லாத பல விஷயங்கள சேர்த்துருப்பாங்க. இதான் சொன்ன அப்படின்னா சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் பேசுமே தவிர டாம் அண்ட் ஜெரியும் என்றைக்குமே பேசியிருக்காதுங்க. ப்ளூ கேட் ப்ளூஸை கூட ஜெரி தன்னோட மைண்டில் தான் பேசியிருக்குமே தவிர வாயை திறந்து பேசியிருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாம் அண்ட் ஜெரியும் வாயை திறந்து நல்லாவே பேசுங்க. கேட்டால் நீ பேசல அதனால் நானும் பேசாமல் இருந்தேன், இப்போ நீ பேச நானும் பேசுகிறேன் அப்படின்ட்டு ரெண்டுமே அதை பேசிக்கிற மாதிரி சீக்வன்ஸை வச்சுருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் டாம் அண்ட் ஜெர்ரி ரசிகர்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது டாம் அண்ட் ஜெர்ரி படம் எடுத்தாங்க இல்லையா, பேர் மட்டும் டாம் அண்ட் ஜெர்ரி வச்சுட்டு கதை ஃபுல்லாக வேற ஒருத்தர் வச்சு நடக்கிற மாதிரி போகும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. இந்த கதையில மெயின் கேரக்டரா ராபின் அப்படின்ற ஒரு பெண்ணோட கேரக்டர் தான் மெயின் கேரக்டராக இருந்திருக்கும். கதை அதை சுற்றி நடந்திருக்கும். டாம் அண்ட் ஜெர்ரி என்னமோ சைடு ஆக்டர் மாதிரி தான் ரெண்டுமே ப்ளே பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த மெயின் பிரச்சனை டாமுக்கும் ஜெர்ரிக்கும் வந்திருக்காது. இது அந்த பொண்ணு தான் நடந்திருக்கும். தன்னோட ஈவில் ஆண்டிக்கிட்ட இருந்து அது எப்படி தப்பிச்சா அப்படின்றது தான் இதோட மெயின் பிளாட்டு. உதாரணம் நம்ம ஊர்லேயே பவர் ஸ்டார் பிரபலமாக இருந்த காலத்தில் பவர் ஸ்டாரோட ஃபோட்டோவை போஸ்டர்லேயும் பேனர்லேயும் ஓட்டிட்டு படத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டார் 2-3 தான் வந்திருப்பாரு. உடனே இது பவர் ஸ்டார் படம் அப்படின்னு ஏமாற்றி சில படம்லாம் ஓட்டியிருப்பாங்க. கலைடா கலை வெறி. அந்த மாதிரி தான் இந்த படத்தையுமே உருவாக்கி இருப்பாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி கொஞ்சம் சீன் தான் வரும், மற்ற கேரக்டர்ஸ் தான் பெருசாக இருந்திருக்கும். இதனால இந்த படம் நிறைய பேரில் வெறுக்கப்பட்டிருந்தது. டாம் அண்ட் ஜெர்ரியோட ஃபேன்ஸாலேயே இது வேகமாக கழுவி ஊற்றப்பட்டிருந்தது. இதனால தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாம் அண்ட் ஜெர்ரி முதல் படமான இதுவே பயங்கரமாக மண்ணை கவிடுது. இது உருவாக்கப்பட்டது 35 லட்சம் அமெரிக்க டாலர்கள். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்தது 36 லட்சம் அமெரிக்க டாலர்கள். அதாவது வெறும் 1 லட்சம் மட்டும் தான் லாபம். அதுவும் ப்ரமோஷன் அப்படின்ட்டு சரியாயிட்டு இருக்கும். ஸோ இந்த படம் தயாரிச்சதுனால டர்னர் மீடியாவுக்கு நஷ்டம்தான். ஸோ இதுவுமே ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். டாம் அண்ட் ஜெர்ரியில் இருக்கிற முக்கியமான கான்ட்ரவர்சியை பற்றி இந்த தெளிவாக பார்த்துட்டோம் இல்லையா. இதே மாதிரி சில கான்ட்ரவர்சிகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த என்ன கான்ட்ரவர்சி போடலாம் இல்லை அப்படின்னா இந்த கான்ட்ரவர்சி போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்த போட ட்ரை பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், நாளைக்கு வரேன்.